என் இனிய உறவுகளே, நாம் இன்று 15/4/25 இருக்கின்றோம். நாம் இந்த புனித வாரத்தில் 2வது நாளாக நாம் தூய ஆவியின் துணையோடும் அன்னையின் அன்பிலும் பரிவிலும் நாம் தினம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி மற்றும் இயேசுவின் பின் அன்னையோடு இணைந்து நாம் தொடரும் இந்த கல்வாரி தொடர்ச்சி. சங்கீதம் 78, 43, 44, 45. இன்றைய வாசகம் எசையா 49:1-6. இன்று தூய நற்செய்தி வாசகம் 13, 21, 31, 36, 38. இயேசுவை, கடைசி வரை நான் உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்பவரே. இன்று நம்மில் எத்தனை பேர் நாம் பிறருக்காக அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்போம்? உனக்காக நான் என் உயிரை கொடுக்கவும் தயார் என்று. அவை பொய் என்பதை நிரூபித்திருக்கிறார் பேதுரு. ஆனால் இயேசு அதற்கு பதில், மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். அதான், ஒருவருக்கு நாம் வார்த்தையை விடும் முன், வாக்கு கொடுக்கும் முன் நம் உள்ளத்தில் ஒரு முறைக்கு 2 முறை நாம் சிந்திப்போம். பரிசேயர்களின் தலைமை குருக்களின் சதி திட்டங்களையும் எதிர்ப்புகளையும் அறிந்திருந்தார். அதே வேளையில் தம்முடன் ஒட்டி உறவாடி வாழ்ந்து வந்த சீடர்களின் மனநிலையும் நன்கு அறிந்திருந்தார். உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசு சொன்னார். எச்சரிக்கை விடுத்தும் அன்பு காட்டி அழைப்பு கொடுத்தும் இயேசு செய்த முயற்சிகள் பலன் தரவில்லையே. 30 காசுகள் பேரம் பேசி அதனை பெற்றுக்கொண்டு இயேசுவை காட்டிக் கொடுத்தான் யூதாசு. இஸ்காரியோத்து தன்னையும் பிடித்து சென்று விடுவார்களோ என்று பயந்து இயேசுவை தெரியவே தெரியாது என்று மறுதலித்தார் பேதுரு. ஆனால் கடைசி வரை அன்னையே, அந்த கருவறை முதல் கல்லறை வரை அன்னை மரியாள் மட்டுமே இயேசுவோடு இருந்தார். இயேசுவின் பயணம் கல்வாரியை தொட்டுவிட்டது. அவரை மரணம் தழுவிக்கொள்ளப் போகும் முன்பு இயேசுவை அவமானப்படுத்தும் செயல் உச்சம் தொடுகிறது. இயேசுவின் ஆடைகளை வலுக்கட்டாயமாக உரிக்கிறார்கள். இயேசுவின் ஆடைகளை உரியும் போது ஆவேசமும் கொக்கரிப்பும் கேலியும் கிண்டலும் பரிகாசமும் எள்ளி நகையாடலும் ஒன்றாக கரம் கோர்த்து கொள்கின்றன. என்று நாம் எத்தனை பேரை இதைப்போல் நாம் அவமானப்படுத்துகிறோம்? நாம் அவமானப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த நேரங்களில் நாம் நம்மையே இழப்போம். கோபம் என்ற அந்த அகங்காரமான செயலினால் நம்மை. ஆனால் இயேசுவோ வாயடைத்து எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். இதனால் இயேசுவுக்கு உயிர் போகும் வலி. ஆனால் எல்லாவற்றையும் தமக்காக தாங்கிக் கொள்கிறார். ஆடையில்லாத மனிதன் அரை மனிதன் தான். ஆனால் ஆடைத்தான் ஒருவரை அழகு செய்கிறது. அது இல்லாத போது அவர் சமுதாயத்தில் அவமானப்படுத்தப்படுகிறார். இயேசுவின் ஆடை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. அந்தோ பரிதாபமான அந்த ஆடையும் பறிப்போனதே. நாம் சில ஊர்களில் மழை வெள்ளத்தால் தமிழகத்திலும் மற்றும் அதிக இடங்களிலும் பாதிக்கப்பட்ட போது மக்கள் உடுத்தி கொள்ளக்கூட ஆடை இல்லையே. எங்களுக்கு ஆடை கொடுத்து உதவுங்கள் என்று உதவி கோரினார்கள். உடுத்தி கொள்ள ஆடையின்றி வாழும் எளிய ஏழை மக்கள் மத்தியில் அரைக்குறை ஆடையோடு வலம் வருவதுதான் இன்றைய ஃபேஷன் என்று அலையும் அபலைகளும் ஆயிரக்கணக்கில் இருக்கத்தான் செய்கின்றனர். கெஸ்ரனேர் பகுதியில் தீய ஆவி பிடித்த அந்த நபர் கல்லறையில் தான் குடியிருந்தார். ஆடையின்றி சுய நினைவின்றி கற்களால் தன்னையே காயப்படுத்தி கொண்டு வாழ்ந்த அவரை இயேசு குணப்படுத்தினார். மக்கள் அவரை பார்க்க வந்தபோது அவர் ஆடை அணிந்தவராய் அறிவு தெளிவுடன் அமர்ந்து இருந்ததை பார்த்த அவர்கள் அச்சமுற்றார்கள். லூகாஸ் 8:35 என்று வாசிக்கின்றோம். ஒரு மனிதர் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் ஆடைத்தான் அவரை அழகுபடுத்தி அவரது மானத்தை காப்பாற்றுகின்றது. ஆடைகள் பறிப்போகிற போது அவரது மானமும் பறிப்போகிறது. அதான் ஆதாம் ஏவாள் ஆடைகளை அணிந்து அங்கிருந்து விரட்டப்பட்டனர். பழங்காலத்தில் உடம்பில் ஒட்டு துணி கூட இல்லாமல் கன்னிப்பெண் ஊரை சுற்றி வந்தால் நிச்சயம் மழை பெய்யும் என்ற மூட பழக்கத்தால் பலர் பயந்து மாண்டு போயினர் என்ற செய்தியை அறிகிற பொழுது மனம் வேதனையால் வெம்புகின்றது. யூத சமுதாயத்தில் கோர நிலைக்கு தள்ளப்பட்ட ஏழை எளிய மக்களின் மானம் என்னும் ஆடையை காத்த மாபெரும் இயேசு ஆடைகள் உரியப்பட்டு அலங்கோலமாய் காட்சியளிக்கும் பொழுது நாம் உள்ளங்கள் துடித்துடிக்க வேண்டாமா இயேசுவிற்காக? இன்றைய நமது சமுதாயத்தில் ஆடை பறிப்பு என்பது அனுதினமும் அரங்கேறி கொண்டு தான் இருக்கின்றது.
கொடுத்த கடனை திருப்பி கொடுக்காத போது மற்றும் வட்டிக்கு மேல் வட்டி கொடுமை என்பதன் பெயரில் ஆடை பறிப்பு நடைபெறுகிறது. வங்கியில் வாங்கிய கடனை ஏழை விவசாயி கட்ட முடியாத போது வலுக்கட்டாயமாக அவனது ஆடை பறிக்கப்படுகின்றது. சுயநலம், குடிவெறி, காமம், பேராசை, புரளி பேசுதல், புழுதி வாரி தூற்றுதல், ஒருவரின் நற்பெயரை கெடுத்தல் ஆகிய கொடிய செயல்களாலும் அன்றாடம் பலரின் ஆடைகள் பறிக்கப்படுகின்றன. அந்த ஆடை பறிப்பு செயல்களில் நமக்கு பங்கு உண்டா என்பதை நாம் சிந்திப்போம் என்று நம்மையே நாம் சுத்திகரித்து கொள்ள நாம் முயற்சி செய்வோம். என் அன்பு இறைவா, இதோ இந்த அதிகாலை வேளை எங்களை தட்டி எழுப்பி புது கிருபையால் எங்களை நிரப்பி, இதோ இந்த வாழ்வதற்காக எங்களை படைத்தீர். நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வானத்துதர்களை எங்களை சுற்றி அமர்த்தி இதோ இந்த விடியலை சந்திக்க வைத்தமைக்காக உமக்கு நன்றி. எந்த சுயநலத்தாலும் பேராசையாலும் பலரை அவமானப்படுத்தி அவர்களின் ஆடை பறிப்புக்கு ஆளாகி இருக்கிறோம் என்பதை எங்கள் மனதில் நாங்கள் உணரச் செய்யும். எங்களை மன்னியும். ஒவ்வொரு நாளும் எந்த தேவைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அவர்களை ஆசீர்வதியும். எல்லாருடைய நினைவு சொல் செயல்களையும் ஆசீர்வதித்து அவர்களை இந்த புனித நாளில் நல்ல ஒரு மனிதர்களாக மாற்ற முயற்சி செய்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த முயற்சியை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.